வணக்கம். அதிமுகவில் கட்சியில் இருக்க சீனியர்கள் அவங்க ஏற்கனவே போட்டி போட்ட 2021 தொகுதியில் போட்டி போட்ட தொகுதியில் அவங்க போட்டி போட இப்போ விரும்பலை, வேறு தொகுதிகளை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கராராக பேசிகிட்டு இருக்காங்க. கட்சியில் இருக்க சீனியர்களே இப்படி தயக்கம் காட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மெண்டல் டார்ச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்க. இதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு கேட்டுட்டு இப்போ உள்ள போகலாம். என்டிஏ கூட்டணியில் வந்து அதிமுக தலைமை தான் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்கிறாரு. இப்போ புது கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அது பாஜக தான் முடிவு எடுக்குது. எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவுமே எடுக்கிறதே கிடையாது. அதே போல் வந்து ஒரு தொகுதி எத்தனை தொகுதி ஒதுக்குறது முதற்கொண்டு பாஜக தான் முடிவெடுத்து சொல்கிறாங்க. அவங்க வந்து இப்போ அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு 17 தொகுதி ஒதுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வைக்கிறாரு. அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி யாரோடையும் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலை. தேமுதிகவோட நடத்துகிறேன்னு சொன்னார். ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா தான் தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வருவாங்க அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஏமாற்றிருக்கிறாரு. அதனால் வந்து தேமுதிக எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறதுல ரொம்ப கராராக இருக்காங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ ராஜ்யசபா எம்பி தேர்தல் வந்து முன்னாடியே வருது. மார்ச் 16 வருது. அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆக்கினா தான் தேமுதிக அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் இருக்குது. இப்போ இந்த எல்லா வேலையுமே வந்து பாஜக தான் பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுக தலைமை அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பிப்ரவரி 24 பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் எல்லாமே அந்த நேர்காணலாம் நடத்திட்டார். வேட்பாளர் பட்டியலை வச்சு நேர்காணலாம் நடத்திட்டார். அது ஒரு சம்பிரதாயம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ கட்சியில் இருக்க சீனியர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எங்கள் தொகுதி நாங்கள் ஏற்கனவே நின்ற தொகுதியெல்லாம் கொடுத்துறாதீங்க, தயவுசெய்து கொடுத்துறாதீங்க, அங்கே இருக்க மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நாங்கள் வேறு தொகுதியை மாறிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மெண்டல் டார்ச்சர் ஆயிடுச்சு. என்ன இது கட்சியில் இருக்க சீனியர்கள் எப்படி சொன்னால் புதுசாக வர வேட்பாளர்கள் எப்படி நம்ம அங்கே போய் நின்று ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முட்டு கொடுக்குறதுல மிக முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகம், சிவி சண்முகம். அவர் விழுப்புரம் தொகுதியில் 2 முறை வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திமுகட்ட தோல்வி அடைஞ்சிட்டார். அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அவர் விழுப்புரம் தொகுதியில் போட்டி போட விரும்பலை. மெயின் காரணம் வந்து அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறத தாண்டி அங்கே சசிகலா ஆதரவாளர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. அதனால் திமுக சசிகலா ஆதரவாளர் இவங்களை வந்து எழுத்துக்கிட்டு அந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார். அதனால் கடந்த ஒரு 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா மயிலம் தொகுதி அவருடைய சொந்த தொகுதி, சொந்த ஊர், சொந்த மக்கள் உறவினர்கள் அதிகம் இருக்கிற பகுதி. அதனால் மயிலம் தொகுதியிலே நம்ம போட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார். மயிலம் தொகுதியில் போட்டி போட்டோம்னா சொந்தக்காரங்களாம் உரிமையோட ஓட்டு போடுப்பா அப்படின்னு கேட்கலாம், அவங்களும் உரிமையோட ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களாங்கிறது அதுக்கப்புறமா பேச வேண்டிய ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவி சண்முகம் வந்து விழுப்புரத்தில் வந்து மயிலம் தொகுதிக்கு மாறுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் கடந்த முறை பார்த்திங்கன்னா கடலூர் தொகுதியில் போட்டி போட்டவர் திமுகட்ட வந்து தோல்வி அடைஞ்சவர் வந்து சம்பத். அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ருட்டி சைடு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சம்பத் வந்து பண்ருட்டிக்கு உள்ளே வராரு அப்படின்னா அங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப தீவிரமான விசுவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தியா பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து பண்ருட்டி தொகுதியில் போட்டி போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன கேட்குறாரு சம்பத், எனக்கு கடலூர் தொகுதியை கொடுக்காதீங்க, கடலூர் தொகுதியில் நான் நிற்க மாட்டேன், நிற்க விரும்பலை, அங்கே என்னால் ஜெயிக்க முடியாது, அதனால் எனக்கு வந்து பண்ருட்டி தொகுதியை கொடுங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறையா திமுக வந்து செலவு பண்ணுவாங்க. இப்போயே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக சைடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இப்போயே வந்து தொகுதியில் நிறையா செலவு பண்ணுறாங்க. அதனால் நம்மளால் அங்கே நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்தியா பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பண்ருட்டி தொகுதியை எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே அவருக்கும் தெரியல. சரி, சம்பத்துக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜெயக்குமார் இருக்கார்ல ராயபுரம், அவர் வந்து ராயபுரம் தொகுதியில் 25 ஆண்டு வருஷமாக நானே இங்கே ராஜாவாக வளம் வந்துக்கிட்டு இருந்தேன். என்னைய கடந்த தேர்தலில் தோக்கடிச்சிட்டிங்களே, திமுகட்ட தோக்கடிச்சு விட்டிங்களே, என்னைய கேவலப்படுத்திட்டீங்களே, நான் என்னையா தப்பு பண்ணேன், எனக்கு ஏயா இப்படி வந்து என்னைய தோக்கடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு நீங்கள் எதுக்கையா பாஜகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்னு அதிமுகக்காரங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு மைண்ட் வைஸ் அப்படி ஓடிடும். இப்போயும் பாஜகவோட கூட்டணி திரும்பவும் வந்து ராயபுரம் தொகுதியில் நிற்கும். நான் நிற்பேன், எப்போ வேணாலும் நான் நின்று தான் தீருவேன், இங்கேயே நான் இருப்பேன், நான் இதே தொகுதியில் தான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறது
கண்டிப்பாக வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக பேசலாமே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ள அவருக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. திரும்பவும் இந்த தொகுதியில் நின்றோம் அப்படின்னோம்னா, ஏற்கனவே என்ன சொன்னோம், பாஜகனால தான் நம்ம 40,000 ஓட்டுகள் பின்தங்கி தான் என்னுடைய ஓட்டு எண்ணிக்கையே இருந்தது அப்படின்லாம் பேசணும். இப்போ அதே தொகுதியில் போய் நின்றோம்னா திரும்பவும் நீ பாஜகவோட கூட்டணி வச்ச, இனிமேல் கூட்டணியே வைக்க மாட்டோன்னு பேசுனீங்க, கூட்டணி வச்சிருக்கீங்க, ஏன் வச்சிங்க, எதுக்கு வச்சிங்க அப்படின்னு அங்கே இருக்கிற சிறுபான்மையின மக்கள் கேட்பாங்க. கேட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை கொடுத்தாங்கன்னா, அவர் பையன் கூட நாடாளுமன்ற தேர்தல் நின்று டெபாசிட்டே இழந்தார். இப்போ அதே வந்து நம்மளும் நமக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுன்னா, நம்மளுடைய அரசியல் எதிர்காலமே நாசமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், பயம் அவருக்கு இருக்குது. ஆனால் தொகுதியில் மக்கள்கிட்ட பேசும்போது மட்டும் மக்கனையாக பேசிட்டார். நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்னை இப்படி வந்து எல்லாம் இது பண்ணீங்க, உங்களை சுற்றி சுற்றி தானே வந்தேன், நீங்கள் எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் நான் உடனே ஓடி வந்துடுவேன்ல, இப்படி இருக்கும்போது என்னை ஏன் இப்படி கைவிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அந்த சென்டிமெண்ட் பேச்செல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சிரிச்சுட்டு அதை கடந்து போயிட்டாங்க. பொழம்ப வச்சுட்டோம்ல தலைவரை அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி மக்கள்லாம் கடந்துட்டாங்க. ஆனால் இப்போது அவர் வந்து மயிலாப்பூர் தொகுதி இல்லைன்னா வேறு ஏதாவது தொகுதியை எனக்கு கொடுங்க, நான் செலவு பண்ணியாவது ஜெயிக்க பார்க்குறேன், மற்றபடி எனக்கு திரும்பவும் ராயபுரம் தொகுதியை கொடுத்துறாதீங்க. அவர் சொன்ன மாதிரி கடந்த முறை வந்து ராயபுரம் தொகுதியில் நான் சவால் விட்டு சொல்கிறேன், முதலமைச்சரே என் கூட போட்டி போடட்டும், ஸ்டாலினே என் கூட போட்டி போடட்டும், அப்படி போட்டி போட்டு அவர் ஜெயிச்சிட்டோம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் என்ன விமர்சனம் வச்சார், நான் எதுக்கு நிற்கணும், எங்கள் கட்சியில் இருக்கிற யாருக்குமே தெரியாத ஒரு உறுப்பினரை நான் நிப்பாட்டுறேன் உனக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிப்பாட்டி தோக்கடிச்சு விட்டார். இப்போ இந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து தொகுதி மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவில் ஓஎஸ் மணியன் அவரும் வந்து தொகுதி மாறி நிற்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்கிறாரு. செல்லூர் ராஜு விரும்பவே இல்லை, அவரும் வந்து எனக்கு வேறு தொகுதி கொடுத்துருங்க, இந்த தொகுதியில் நான் நிற்கவே விரும்பலை, மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்களான்னு சந்தேகமாக இருக்குது, நம்மளை பார்த்தா சிரிக்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க, நம்மளும் கும்பிட்றோம், என்னம்மா நல்லா இருக்கீங்களா, சவிக்கியமா, இப்படியெல்லாம் கேட்டுறோம், ஆனால் அவங்க ஓட்டு போட மாட்டேறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கும் வந்துருச்சு. அதே போல் கேபி முனுசாமி, இப்படி முக்கியமான நபர்கள் எல்லாருமே வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ உதயகுமார் இருக்கிறாரு அப்படின்னா உதயகுமாருக்குமே அந்த நிலைமை தான். ஆனால் திருமங்கலத்தில் வந்து அவர் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜீவிதா நாச்சியார் அப்படிங்கிறவர் டிடி தினகரனில் இறங்கி வேலை பார்த்தாங்க. டிடி தினகரனை தான் அதிமுக கூட்டணிகளை கொண்டு வந்தாச்சுல்ல. அப்போ ஜீவிதா நாச்சியார் வந்து நமக்காக ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அவங்க சசிகலாட்ட போய் சேர்ந்துட்டாங்க. சசிகலா ஆதரவாளர் ஆகிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜீவிதா நாச்சியார் அந்த தொகுதியில் போட்டி போடுவாங்க. இப்போது உதயகுமாருக்கு ஒரு நெருக்கடி அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. என்னப்பா இப்படி கடந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிங்க, இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்ச மாதிரி புலம்புறீங்களே, என்ன விஷயம்? நீங்கள்லாம் வந்து அந்தந்த தொகுதியில் நின்றா தானே அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு நம்பிக்கையே வரும். நீங்களே தொகுதி மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னா கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கே பயம் வந்துருச்சு, சொந்த தொகுதியில் நிற்க முடியாது, நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேச ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகி போகுங்கயா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. சிவி சர்மா நான் களத்தில் இறங்கிட்டேன் மயிலம் தொகுதியில் அப்படின்ட்டார். சம்பத்தும் அதே போல் தான், ஜெயக்குமாரும் அதே போல் தான், எங்களுக்கு தொகுதி மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க கூட கட்சியில் உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது, மக்கள்கிட்ட வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிருப்தி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து ஓட்டு வங்கி சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, கட்சியில் இருக்க சீனியர்கள் தோல்வியாக அடைஞ்சாலும் சரி தொகுதியெல்லாம் நீங்கள் மாறவே கூடாது, அதே தொகுதியில் போட்டி போடுங்க, அதே தொகுதியில் நில்லுங்க, மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கையை பெறுங்க, மக்களுக்காக நீங்கள் பாடுபடுங்க, இப்படி வந்து தொடர்ந்து தொகுதி மாறேன்னு சொல்லி சீனியர்கள் வந்து புலம்புறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். கடந்த முறை விழுப்புரத்தில் வந்து திமுகவில் லட்சுமணன்ட்ட வந்து சிவி சண்முகம் வந்து தோற்று போனார். அந்த தொகுதியில் வந்து திரும்ப அவரால் நின்று லட்சுமணனை எழுத்து அவரால் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது விழுப்புரம் தொகுதியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது நான் மயிலம் தொகுதியில் ஏற்கனவே பணத்தெல்லாம் வாரி இறைச்சி செலவு பண்ணி எல்லாம் ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நீங்கள் வந்து எனக்கு விழுப்புரம் தொகுதி கொடுத்தீங்கன்னா நான் கட்சியே மாறினாலும் மாறிடுவேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாரு. இப்போ கட்சியில் இருக்க சீனியர்கள் பலரும் வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குது. தொகுதி மாதிரி போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பலகீனம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். கண்டிப்பாக அது பலகீனமாக தான் பார்க்கப்படும், எப்படி வந்து அது வந்து சப்போர்ட்டாக ஆதரவாக பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஜகவில் வந்து பாஜக பிடிமானத்தில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
திரும்பவும் அதே ஒரு கட்டமைப்போட திரும்பவும் 2021 தேர்தல் போல் நம்ம போய் 2026 தேர்தலையும் நம்ம பெருசாக வந்து சாதிப்போம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. 2021 இந்த கூட்டணி சறுக்கியிருக்கு. 2026 திமுக மேலே இருக்கிற அதிருப்தினால நமக்கு ஓட்டு கிடைக்கும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இங்கிட்ட இந்த சைடு பார்த்திங்கன்னா தாவேகா அப்படின்னு ஒரு கட்சி வந்துருச்சு. இந்த கட்சி வந்து ஒரு செயல்பாடோடு இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஓட்டை பிரிப்பாங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம சொந்தக்காரங்களை நம்பினா தான் உண்டு. மற்றபடி யாரை நம்பினாலும் நடக்கவே நடக்காது. ரெட்டையிலையோ அதிமுகவோ நம்மளை ஜெயிக்க வைக்க முடியாது. சொந்தக்காரன் தான் நம்மளை ஜெயிக்க வைப்பான் அப்படிங்கிற எண்ணத்தில் சிவி சண்முகம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதே போல் கட்சியில் இருக்க சீனியர்களும் அதை தான் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.